என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மகனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். இன்றைய தினம் அதர்வ வேத கருத்துக்கள் தொடர்கிறது. அறிஞர்களே தாழ்ந்தோரை உயர்த்துங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். வேதம் சொல்கிறது தாழ்ந்தவர்களை உயர்த்துங்கள் என்று சொல்கிறது. அறிஞர்களே தாழ்ந்தோரை மீண்டும் உயர்த்துங்கள். வள்ளலை போன்ற ஞானிகளே பாவிகளுக்கு மறுபடியும் தெய்வீக வாழ்வை அழியுங்கள். மனிதனே முன்னேறு, மனிதனே மேலே மேலே முன்னேறி செல்வதே உன் வழி, தாழ்ந்து போகாதே. வெல்ல இயலாத இந்த உலகம் அறிஞர்களால் மிகவும் விரும்பப்படுகிறது. பிறந்த போதே இறப்பு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. மனிதனே நெடுநாள் வாழ்வாயாக, முதுமை அடையும் வரை நீ இறக்க வேண்டாம். மனிதனே விடுதலையை நோக்கி எழு. பூமியை உன் கட்டுப்பாட்டில் வை. வேதம் பாருங்கள், இதெல்லாம் சம்ஹிதையில் வரக்கூடிய அழகுகள். அதிலும் அதர்வண வேதமும் ரிக்வேதமும் கருத்துக்கள் அப்படி கொட்டுறது. ஆட்சி செய், செல்வத்தை சேர்த்துக்கொள், குழந்தைகளை பெற்றுக்கொள், அழியாமையை நோக்கி எழு, உன்னை கடவுளோடு இணைத்துக்கொள். எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிறது வேதம். அச்சம் விடு. கடவுளை உணர்ந்தவர்கள் பயப்படுவதில்லை, வீரர்கள் பயப்படுவதில்லை, துன்புறுவதில்லை. என் உயிரே நீயும் பயப்படாதே, துன்பமடையாதே. இவ்வளவு கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த அதர்வண வேதம் பில்லி சூனியத்தை பற்றி பேசுறது, என்னென்னவோ சொல்லி அறியாமையிலிருந்து மக்கள் எழுந்திருக்க விடாத ஒரு வாழ்க்கை. காரணம், இவன் அதர்வண வேதத்தை எடுத்து படித்தா தானே அதில் என்ன விஷயம் இருக்குன்னு தெரியும். நீ ஒன்றுமே படிக்கிறதில்ல, என்ன பண்ண? யாருன்னு வந்துக்க முடியும்? கடவுளைத்தான் வந்துக்க முடியும். அவர் தான் இந்த மக்களுக்கு சரியான அறிவு புகட்ட வேண்டும். வேதம் நிறைந்த தமிழ்நாடு, வீரம் செறிந்த தமிழ்நாடு. அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து தான் எல்லாமே தொடங்குகிறது. அந்த தமிழன்தான் உலகத்துக்கெல்லாம் இப்போது வேத அறிவையும் வெளிப்படுத்தணும். அதுதான் நான் சொல்கிறேன். அடுத்தது, நண்பர்கள், எதிரிகள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் ஆகிய எல்லோரிடமும் நான் அச்சமில்லாமல் இருக்க வேண்டும். பகலிலும் இரவிலும் எனக்கு அச்சம் ஏற்பட வேண்டாம். எல்லா திசைகளும் எனக்கு நண்பர்களாகட்டும். இவன் வாழ்க்கை இப்படித்தான் தொடங்குகிறான். அச்சத்திலிருந்து தொடங்குகிறான். அச்சத்தை வெல்ல வேண்டுமென்றால் கடவுளை அறிய வேண்டும். கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நானே கடவுளாக இருக்கின்றேன்னு கடைசியில் உபநிடதம் முடிகிறது. அது ஒரு உலக மகா விஷயங்கள். இதெல்லாம் நீதான் கடவுள். கடவுள்னால் உடனே படைக்கிறது அப்படின்னு இல்லை. எல்லாமே உன்னுள் அடங்கி இருக்கிறது. நமக்கு உலகம் தெரியுது. ஒருத்தன் கோமாவில் இருக்கான், அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி மக்கள் அறியாமையிலிருந்து விழித்து எழ வேண்டும் என்பதற்காக சொல்கின்றான். அதுதான் சொல்கிறான், நண்பர்கள், எதிரிகள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் ஆகிய எல்லோரிடமும் நான் அச்சமில்லாமல் இருக்க வேண்டும். பகலிலும் இரவிலும் எனக்கு அச்சம் ஏற்பட வேண்டாம். எல்லா திசைகளும் எனக்கு நண்பர்களாகட்டும். எல்லா திசைகளும் எனக்கு எப்படி நண்பர்களாகட்டும்னா, நீ எல்லாரையும் நேசித்தா மக்கள் ஒன்றை நிச்சயமாக திருப்பி நேசிப்பான். அந்த அறிவு உனக்கு வேணும். நேசம் வளரட்டும். அதைத்தான் சொன்னோம். அடுத்தது, எல்லா மனிதர்களும் என்னை விரும்பட்டும்ங்கிறான். எல்லா மனிதர்களும் என்னை நேசிக்க வேண்டும். நேசிப்பதும் நேசிக்க நினைப்பதும் மக்களுடைய இயல்பு. அதாவது என்னை எல்லாரும் விரும்பணும், நானும் எல்லாரையும் விரும்பணும். இப்படி இருக்கணும். என்னை எல்லாரும் விரும்பணும், நான் ஆனால் யாரையும் விரும்ப மாட்டேங்கிறது பகுத்தறிவுக்கு பொருந்தாதது. நான் விரும்புபவர்கள் என்னை விரும்பட்டும்.
என்னை நம்பிக்கையோடு பார்ப்பவர்களுக்கும் நான் பிரியமானவனாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல என்ன சொல்ல வரான்? என்னை நம்பியிருப்பாங்க நிறைய பேர், அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் விளங்க வேண்டும் அப்படிங்கிறான். அடுத்த பாட்டு செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது அதர்வண வேதம். வணிகத்தில் வெற்றி அடைந்த வணிகன் தனது செல்வத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றாலும், செல்வந்தன் பிறருக்கு தானம் அளிக்காமல் தானே அனுபவிக்கிறான் என்றாலும் அவர்கள் அறிஞர்களால் கீழானவர்களாக கருதப்படுவார்கள் என்று நாம் கேட்டுள்ளோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.